என்ன கேஷியர்? ராதாமாவோட வீண் செலவு இந்த மாசம் 1 லட்சம் ரூபாய். மேடம், காஃபி காஃபின்னு எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன்? மேடம், இப்ப மணி 9. நீங்க காலையில 6 மணிக்கு எழுந்திருச்சாதான் காப்பி கொடுக்கணும்னு உத்தரவு. உத்தரவா? யார் போட்டது? அப்படியா? குடிச்சிட்டு வந்து பேசிக்கிறேன். மேடம், இப்ப மணி 10. 8 மணிக்குள்ள டைனிங் டேபிளுக்கு வந்தா தான் டிஃபன் கொடுக்கணும்னு அம்மாவுடைய உத்தரவு. அம்மாவா? நான் இந்த வீட்டுல இருக்கும் போது எவடா உங்க அம்மா? மேனேஜர், மேனேஜர். எஸ் மேடம். நான் ஹோட்டலுக்கு போன ஒரு 5000 ரூபீஸ் கொடு. சாரி மேடம், எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு செக்கோ பணமோ கொடுக்க கூடாதுன்னு உத்தரவு. யாரு? அந்த அம்மாவா? உன்கிட்ட உத்தரவு போட்டாளா? நான் அக்கவுண்ட்ல சாப்பிட்டு வந்து அப்புறம் ஒன்னையும் அவளையும் பேசிக்கிறேன். டிரைவர், ஹோட்டலுக்கு போன வண்டி எடு. சாரி மேடம். என்ன? அம்மா உத்தரவு இல்லாம யாரும் வண்டி எடுக்க கூடாதுன்னு சொல்ல சொன்னாங்க. அம்மா அம்மா. ஏண்டே, உத்தரவு போட்ட மகாராணி நீதானா? நான் மகாராணி இல்ல ராதா, இந்த வீட்டு மருமக. அந்த அந்தஸ்து உனக்கு எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? இது என்னால உனக்கு கிடைச்ச அடையாளம். உனக்கு இது வெறும் அடையாளமா இருக்கலாம், ஆனா எனக்கு இதுதான் அஸ்திவாரம். கட்டடத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இப்ப எனக்கு வந்துருச்சு. நீ கட்டடத்தை காப்பாத்தலடி, என் கௌரவத்தை, என் சந்தோஷத்தை, என் நிம்மதியை கெடுக்க வந்திருக்க. எதுக்காக நீ அண்ணனை உனக்கு கட்டி வச்ச? எதுக்காக கட்டி வச்ச? எனக்கு சாதகமா இருக்கணும், எனக்கு ஜாலரா அடிக்கணுங்கிறதுக்காகத்தான். நீ என்ன ராஜஸ்தான் மகாராணியா? என் சர்வன்ஸை விட்டு என்ன இன்சல்ட் பண்ற. எனக்கு காஃபி கொடுக்க வேண்டாங்க, எனக்கு டிஃபன் கொடுக்க வேண்டாங்க. ஆஃப்டர் ஆல் என் டிரைவரை விட்டு வண்டி எடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்கேன். Who the hell do you think you're bloody? It is too much. I don't care. இவனை இன்சல்ட் பண்ணிட்டான். நான் யாரு? I am the daughter of Raja Sir Ratnakumar. என்ன அடக்கி ஆடுறதையோ அதிகாரம் பண்றதையோ I won't tolerate it. You see, I can't accept it. இனிமே இவ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. Get out, get out. ராதா, வேண்டான்னு நினைச்சுதான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு அவ இந்த வீட்டுல சம்பளம் வாங்குற வேலைக்காரி இல்ல. ஏன் மனைவி, உனக்கு அண்ணி, இந்த வீட்டு மருமக. அப்படின்னா அவளை மாத்திக்க முடியாது. நீ வேணும்னா உன்னை மாத்திக்கிறதுக்கு முயற்சி செய். வாமா. ராதா, உன் குணத்தை மாத்திக்குமா? வாங்க. இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன விட என் அண்ணனுக்கு அந்த குட்டிச்சு பெருசா போயிட்டாளா? நேத்து வந்தவ, அதுவும் நான் பார்த்து கூட்டிட்டு வந்தவ. How is it possible? கால்ல இருந்து தலை வரைக்கும் போத்திட்டு படுக்கிற ஆம்பளைங்க காதையும் சேர்த்து போத்திட்டு படுத்தாங்கன்னா கவலையே இல்லாம இருக்கும். திறந்து போட்டுக்கிட்டே தூங்கிடுறானுங்க, மந்திரத்துல மயங்கிறானுங்க. அவுட். பாரதா, என்ன என்னைக்கும் இல்லாம நீ ஆபீஸ் பக்கம் வந்திருக்க? என்னைக்கும் இல்லாம உங்க பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டீங்க. அது வந்துடாதா? நோ, எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. எப்ப தங்கச்சி விட உங்களுக்கு உங்க பொண்டாட்டி முக்கியமா போச்சோ அப்பவே நீங்க வேற, நான் வேறன்னு ஆயிட்டேன். ராதா, என் மனசுல பிரதர்ங்கிற எஃபெக்ஷன் அத்து போச்சு. இனிமே நமக்குள்ள எந்த பந்த பாசமும் தேவையில்லை. எனக்கு உடனே என் ஷேரை பிரிச்சு கொடுங்க. என்னம்மா இது? ஓ ஷேர் ஏன் ஷேர்னு பிரிச்சு பேசுறேன். எல்லாமே உனக்கு தானே. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான். ஏன் சந்தோஷங்கிறது ஏன் இஷ்டப்படி வாழ்றதுதான். அதுக்கு எப்ப முட்டுக்கட்ட விழுந்ததோ அதுக்கப்புறம் நான் உங்களோட இருக்க விரும்பல. எனக்கு இப்பவே this minute சொத்தை பிரிச்சு கொடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. நீ என்ன விட்டு பிரிஞ்சு போறத நான் கொஞ்சம் கூட விரும்பல. ஆனா நான் விரும்புறேன். இதான் உன் முடிவா? எஸ். ஓகே. எப்ப உனக்கு கல்யாணம் ஆகுதோ அப்பதான் உனக்கு சொத்து அப்படின்னு நம்ம அப்பா நம்ம குடும்ப வக்கீல்கிட்ட உயிர் எழுதி வச்சிருக்காரு. வாட்? எஸ். உனக்கு சொத்து வேணும்னா நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். Bullshit.
கல்யாணமா கல்யாணம்? ஐ வாண்ட் மேரி. என்ன பெரியம்மா? என்னடா? இந்த உயிரை பத்தி ஒரு வதந்தி உலாவிக்கிட்டு இருக்குதே. இந்த வீட்ல நீதானே பழைய ஐட்டம். உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமே, கேட்கலாம் நினைக்கிறேன். கேளுடா. இந்த சின்னம்மா இருக்குதே, அது புதுசா ஒரு கரடி விட்டுருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொத்துன்னு எங்க அப்பா உயில் எழுதி வைக்கல. என்ன பழி வாங்கறதுக்காக என் அண்ணனும் அண்ணியுமா சேர்ந்து இப்படி ஒரு போலி உயில் தயார் பண்ணி விட்டுருக்குறாங்கன்னு சின்னம்மா சொல்லுது. நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன், உங்க சின்னம்மாவுக்கு நேரம் சரியில்லை, உங்களுக்கு நேரம் சரியில்லை. என்னடி இது? 1 lakh வாங்குறதுக்கு 1000 இடத்துல கையெழுத்து போட சொல்றாரு. அவர் ரொம்ப கண்டிப்பானவரு. ₹1 இருந்தாலும் அப்படித்தான் 1000 கையெழுத்து வாங்குவார். கேட்கோமா, ஷேட் நம்மளுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரான். பட் சொன்ன டேட்க்கு பணம் வாபஸ் தரலே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் மேல போறான், நம்மளே உள்ளே தள்ளுறான். சேட், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவ பெரிய கோடீஸ்வரி. குடும்பத்துல ஒரு சின்ன குழப்பம். அதான் நீங்க சொன்ன தேதிக்கு முன்னாடியே உங்க பணத்தை அவ திருப்பி கொடுத்துருவா. யோ பாதிப்பட பாண்டு, நான் ஆங்கிள் வச்சுக்கிறதுக்கு எதுக்கு? சம்திங் வாக்கிங், கமான் வெரைட்டிங், கமான் யூ டேக்கிங். எல்லாரையும் அசம்பிள் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். அம்மா எல்லாம் சாப்பிடுறீங்களா? டென்ஷன் ஆயிட்டேன். யாரியா நீ? ப்ரொடக்ஷன் மேனேஜர். பாதி படம் பாண்டுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே எல்லாருக்கும் தெரியும். பொண்டாட்டிங்க 10, பிள்ளைங்க 2. வாட்? டென்ஷன் ஆயிட்டேன். பொண்டாட்டிங்க 2, பிள்ளைங்க 10. நீங்க நிக்கிற இடத்துல தான் என் பொழப்பு அடங்கியிருக்கு. நான் நிக்கிற இடத்துலயா? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நீங்க ஃப்ரேம்ல வரீங்கன்னு டைரக்டர் சொல்றாரு. இங்கிலீஷ் படமா இருந்தா அப்படியே விட்டுடலாம். தமிழ் படம் உங்க தகுதிக்கு சரியில்லை. நீங்க 2 நிமிஷம் அப்படி தள்ளி நின்னீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சிடும். ஷூட்டிங்? வாட் ஷூட்டிங்? டூப் ரெடியாப்பா? ரெடி மாஸ்டர். சார் நீங்க ரெடியா சார்? ரெடி. டூப் ஒழுங்கா குதிப்பானா? பிரமாதமா பண்ணுவார் சார். அவன் ஒழுங்கா குதிக்கலன்னா இமேஜ் கெட்டு போயிடும். என்ன, நான் பெரிய ஃபைட்டிங் ஹீரோன்னு ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கேர்ஃபுல்லா பண்ண சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருங்களா? உன்னை ஹீரோ போட்டோ எடுத்த எந்த ப்ரொடியூசர் நல்லா இருந்தா? கேமரா ஆங்கில கீழே வச்சேன். ஓஹோ. என்ன மாஸ்டர், உங்கதே என்ன? சார் சொந்த ஊரு கன்னியாகுமரி, 2 அக்கா சார். உன் சொந்த கதையை யாரையா கேட்டா? இந்த ஸ்டென்ட்ல கதை என்னய்யா? சார் ஹீரோ மரத்து மேல இருக்காரு சார், வில்லன் ஆட்கள் கீழே இருக்காங்க சார். ஹீரோ மரத்துல இருந்து ஜம்ப் பண்ணி வில்லன் ஆட்களோட ஃபைட் பண்றாரு. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு சார். சும்மா ரியா, இது நம்ம படத்துக்கு தான். ஏயா விளையாடுறியா? நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே குதிச்சு கைகால் உடைஞ்சு கை எப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, பாக பிரிவினை படம் நான் பல வரைக்கும் எடுக்க முடியுமா? அதுக்கு தான் சார் டூப்ப மேல வச்சுட்டு ஒரிஜினல கீழே வச்சிருக்கிறேன். ஆக 6 லட்சம் ரூபாய் வாங்குறவன் கீழே, வெறும் 600 ரூபாய் வாங்குறவன் மேலையா? சார் இப்ப 800 ரூபாய் 200 ரூபாய் ஏத்திட்டாங்க சார். என்னய்யா உங்க யூனியன், எப்ப ஏத்துறீங்க எப்ப குறைக்கிறீங்கன்னே தெரியல. அம்மா நான் இப்ப என்ன பண்ணணும்? வேற என்ன, டைரக்ஷன் தான். பின்ன என்ன, நான் மாடு மேய்க்க வந்திருக்கேன்? இல்லீங்க, ஏதோ ஒண்ணு குறையுதே. கதை தான். அதான் மொத்தத்துல குறையுது. இந்த சீன்ல சில்லறை ஏதோ குறையுதியா? ரைட்டு, அதை நான் மியூசிக்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கேமராமேன் கிட்ட சொல்லிட்டேன் சார். இவர்கிட்டயா? சுத்தம். இங்க பாரு, மண்டை வீட்டுக்கு மேக்கப் போட்ட மாதிரி. அப்பா கண்ணா ராஜா, இதையாவது ஒழுங்கா பிடிச்சிருவியா? எல்லாத்தையும் பிடிச்சிருவேன். நான் பார்க்காததான். சரி, எத்தனையோ டாக்டரை பார்த்தேன், கடைசியில இப்படித்தானே இருக்க. என்ன தூக்கி கொண்டு போய் இன்னைக்கோட எரிச்சிடுறோம். உங்க படத்துல 2 ஹீரோவா? நான் வரதுக்குள்ள ஹீரோ மாத்திட்டானுங்களா? டென்ஷன் ஆயிட்டேன். மேடம், காஸ்டியூம்ஸை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க போல் இருக்கு. மேல இருக்கிறவன் தான் டூப்பு, கீழே இருக்கிறவன் ஹீரோ. அவன் மேல இருந்து கீழே குதிப்பான், இவன் குச்சா மாதிரி எந்திரிப்பான். கேமரா ரெடி, ஆக்ஷன். டேக் ஓகே. பிரமாதமா ஃபைட் பண்றாரு. பேசாம இந்த ஆளு ஹீரோவா போட்டுக்கலாமே. அதை ஏன் கேக்குறீங்க? ஒரு நாள் எங்க டைரக்டர் அவனைத்தான் ஹீரோவா நடிக்கிறான்னு கேட்டாரு. அதுக்கு அவன் உயிரே போனாலும் ஹீரோவா நடிக்க மாட்டான், டூப்பா தான் இருப்பேங்கிறான். டூப்பா தான் இருப்பாரா? பெக்யூலியரான பர்சனா இருக்காரு. ஷூட்டிங் முடிஞ்சதா என்ன வந்து பார்க்க சொல்லு.
அம்மா, அட நீதானா? அதே கல்லந்தாமா அண்ணா. கல்லனா? அப்படியே ஒரு பேரா? அது வந்துங்க, அழகர் ஆத்துல இறங்குற அன்னைக்கு நான் பிறந்துட்டா எனக்கு கல்லழகர்னு பேர் வைக்கிறது எங்க ஆத்தா வேண்டிக்கிருச்சுங்க. அவர் ஆத்துல இறங்குறதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட்டு பிறந்துட்டேனா. அந்த கோவத்துல எங்க அப்ப அழகரை முழுங்கிட்டு கல்லன்னு துப்பிட்டாருங்க. ஃபேண்டாஸ்டிக். ஏயா, உனக்கு வாழ்க்கையில லட்சியமே கிடையாதா? கோயில் இல்லாத ஊருங்களா, குறிக்கோள் இல்லாத மனுஷங்களா? நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குங்க. என்ன? காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடு மத்தியில ஒரு கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு செட்டு வச்சு இறைச்சிக்கிறவங்க, இல்லன்னா கையாலே இறைச்சிருவாங்க. இவ்வளவுதான் உன் லட்சியமா? அம்மா, கோழி குப்பைய கலர் ஆசைப்படலாம், கோபுரம் கட்ட ஆசைப்படலாங்களா? ஏதோ என் சக்திக்கு தகுந்ததானே நான் நினைக்க முடியும். ஆக காணி நிலம், கரும்பு தோட்டம், இதுதான் உன் கனவா? ஆமாங்க. அது கிடைச்சா உனக்கு போதுமா? தாராளமா போதுங்க. அதுக்கு மேல ஒன்னும் ஆசைப்பட மாட்டியே? கேட்கவே மாட்டேங்க. நம்பலாமா? இத பாருங்க, குள்ளனத்தாங்க நம்ப கூடாது. நான் கல்ல, அதுவும் தெக்கத்தி கல்ல. ஓகே. தம்பி யாருமா? எங்க சிறைப்படை படம் பாத்தீங்களா? அதுல ஒரு சாய் ஃபைட் வருது. தப்பு தப்பு. இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா. கழுத்துல தாலிய காணோம். எங்க அப்பவே நான் சொன்னேன்ல, வர்ற வழியில ஒரு தாலியை வாங்கி கட்டிக்கிங்கன்னு. சரி சரி. சம்பிரதாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு தாலி தேவை, சந்தோஷத்துக்காக பண்ணிக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. எனக்கு அவரை பிடிச்சு போச்சு, அவருக்கு என்ன பிடிச்சு போச்சு. அதனால நாங்க மாலையை மட்டும் மாத்திக்கிட்டோம். நீ மாலையை மட்டும் மாத்திக்கலமா, நம்ம குடும்ப மானத்தையே மாத்திருக்க. நம்ம வீட்டு நாய்க்கு கூட 4 பேருக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கோம். இப்படி ஒரு திடீர் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்னமா நிலைமை ஏற்பட்டுச்சு? இது திடீர் கல்யாணமா திருட்டு கல்யாணமான்னு யாரும் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு தேவையானது ப்ராப்பர்ட்டி. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அதனால எனக்கு சேர வேண்டியதை கௌரவமா பிரிச்சு கொடுங்க. தம்பி, நடந்தது நடந்து போச்சு. காலம் பூராவும் கண்ணுக்குட்டியாவே வாழ போறேன்னு அடம் பிடிச்சவன் தானாவே மூக்கணாங்கயிறு போட்டுக்கிட்டான். பொண்ணுக்கு பொறுப்பு வந்துருச்சேன்னு மனசை சமாதானப்படுத்திக்க. பாக்கி வேலையெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா. ஐயோ, என்னங்க போன் கிட்ட போறாரு? எங்க அவர் வாட்டு போலீஸ் கிளீஸ்னு சொல்லிட போறாரு. நான் வேற ஸ்டண்டின்னு சொல்லாம வந்துட்டேன். கொஞ்சம் சும்மா இருயா. ஹலோ ரெஜிஸ்ட்ரார். ஐயோ, அவருக்கும் பங்கு இருக்கா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதுக்காக ரெஜிஸ்ட்ரார் கூப்பிடுறீங்க? அப்பா எழுதிருக்கிற உயில்ல கல்யாணத்துக்கு கட்டாயம் சாட்சி வேணும்னு எழுதிருக்காரு. நீதான் எந்த சாட்சியும் இல்லாம நிக்கிறியே, அதுக்கு தான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கு நான் ஒத்துக்கலைனா சொத்தை பிரிக்க முடியாது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுங்க? எனக்கு பேட்டா கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா? இத பாருங்க, 6 மணிக்கு மேல போனா டிஃபன் பேட்டா கொடுக்கணும். நல்லா யோசனை பண்ணிக்கங்க. யோ, சவால்ல தோத்து போறதை விட சந்தோஷத்துல சாகிறது பெருமைன்னு நினைக்கிறவனா? டக்கருங்க. உன்னை நம்பி ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒத்துக்கலாம்ல? தாராளமா ஒத்துக்குங்க. நமக்கு வேண்டியது காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடு மத்தியில ஒரு கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு செட்டு, இல்லைன்னா கையுங்க. ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு அப்புறம் புருஷனை நினைச்சுக்கிட்டு இந்த உரிமை எல்லாம் கொண்டாட வர மாட்டியே? அட நீங்க ஒண்ணுங்க, காணி நிலம் கிடைச்சா அதை உழுகிறதுக்கு எனக்கு நேரம் பத்தாதுங்க. நான் இங்க வந்து உங்களை கொண்டாடுறது. ஆக ஒன்னு நம்பலாம். நம்புங்க நம்புங்க. ஓகே, ப்ரொசீட். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தம்பி என்ன இந்த மொழி முழிக்கிறாரு? அவர் என்ன ஆயுதத்தை ஒப்படைக்க சொல்றாரு? கல்லன்னு ஒரு கையெழுத்து. அதுலதாங்க தகராறு. இந்த காணா இல்லன்னா லானா அது வரைக்கும் சரிங்க. இந்த இன்னுதாங்க இடிக்குது. அந்த இன்ன மாத்திரம் அடுத்த வீட்டுக்காரனா வந்து போடுவான். அப்படின்னா இன்னைக்கு மட்டும் கை நாட்டு போடட்டுங்களா? அதுக்கு மாத்திரம் கை நாட்டா? என்னம்மா இது?
புடிச்சது புடிச்ச பள்ளிக்கூடத்துக்கு போனவன் நான் பார்த்து பிடிக்கப்படாது. இந்தாயா எழுத்தெல்லாம் வேணாம், மொத்தத்துக்கு ஒரு கை நாட்டு போதும். விரல்ல ரேகை இருக்குல்ல, அழுத்தி வை. எங்க கையெழுத்து போட்ட உடனே கழட்டி விட்டுற மாட்டீங்களே, விட்டுருவீங்களா? போடியா. இதை விட பெருசா கொடுங்களேன். இங்க இருக்கு பெருசா. கா இல் லா